Hi guys, welcome back to my channel. If you are channel first time பார்க்கறீங்கன்னா இப்போ அபிநயா பியூட்டி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது லைக் அவங்க எப்படி ஸ்கின் கேர் பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் கூட ஷேர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அண்ட் ஏர்லி டீன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற லைக் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா 2 weeks பிஃபோர் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருந்தேன் சிடிஎம் ப்ராசஸ் பற்றி. அதாவது லைக் பிகினர்ஸ்க்கும் டீனேஜர்ஸ்க்கும் எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருந்தேன். சிடிஎம் ப்ராசஸ்னு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணேனாக்கா ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணேன், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன், லிப் பாம் யூஸ் பண்ணேன். அந்த ஷார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட் வந்து சிடிஎம் ப்ராசஸ்னால் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், நீங்கள் வந்து டீயை விட்டுட்டீங்க, அது சிடிஎம் ப்ராசஸே கிடையாது, டீ எங்கே, டோனர் ஏன் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 100 கமெண்ட் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு கமெண்ட் வந்து டைப் பண்ணி அது பின் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு பின் பண்ண முடியல. அண்ட் இன்னொருத்தங்க வந்து இந்த மாதிரி சிடிஎம் ப்ராசஸ்னால் எங்கள் டோனர், நீங்கள் ஏன் டோனர் யூஸ் பண்ணலன்னு கேட்டதுக்கு அது கீழே வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு அந்த கமெண்ட் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஏன் நான் டோனர் யூஸ் பண்ணல, டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா, என்ன சிடிஎம் ப்ராசஸ்னால் என்ன, சிடிஎம் ப்ராசஸ்னால் கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்ததுனால ஸோ இதை நான் வந்து பிகினர்ஸ்க்கும் டீனேஜர்ஸ்க்கும் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஒரு வீடியோவாக போடலாம், பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ எனக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஸோ சிடிஎம் பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதில் கிளென்சர். ஸோ கிளென்சர்னால் என்ன? கிளென்சர்னால் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணுறது பேர் தான் கிளென்சர். ஓகே, கிளென்சரில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிளென்சரில் வந்து இப்போ நிறைய டைப் இருக்குது. அதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் கிளென்சர்னு இருக்குது, ஃபோம் பேஸ்ட் கிளென்சர் இருக்குது, ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் இருக்குது, ஆயில் பேஸ்ட் கிளென்சர் இருக்குது. கிளென்சரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டைப் என்னன்றது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கிளென்சர் வந்து சூஸ் பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கனாலே கிளென்சருக்கு ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க, ஃபேஸ் வாஷ்க்கு எக்கச்சக்கமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ, உங்கள் ஸ்கின் டைப்க்கு எது கரெக்டாக இருக்குமோ அது வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஃபேஸ் க்ளீன் பண்ணுறது தான் கிளென்சர். ஓகேவா? இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளென்சிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. டபுள் கிளென்சிங் அப்படின்னா என்னென்னாக்கா, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணுறது. அதாவது நீங்கள் மேக்கப் போடுற பர்சனாக இருந்தால் மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுவீங்களே, அது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கிளென்சர்னும், நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் கிளென்சர்னு சொல்கிறாங்க. அதான் டபுள் கிளென்சர். மைசலா வாட்டர் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணுறது, கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணுறது, ஆயில் பேஸ்ட் கிளென்சர் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணுறது. அதாவது உங்கள் மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறோம்ல, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆகவும், அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப் ஆகவும் இருக்கும். இதில் நிறைய பேருக்கு நான் வந்து மேக்கப் போட மாட்டேன், நான் வந்து டபுள் கிளென்சிங் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வெயிலே போயிட்டு வரீங்க, ஸ்கின் ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மைசலா வாட்டர் யூஸ் பண்ணி காட்டன் பேட்டில் போட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஸோ டபுள் கிளென்சிங் மெத்தட் மேக்கப் போடுறவங்க மட்டும் இல்லை, மேக்கப் போடாதவங்களும் பண்ணலாம். பட் நீங்கள் ஏர்லி பிகினிங் ஸ்டேஜஸில் உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில பேருக்கு சோப் யூஸ் பண்ணலாமான்னு டவுட் வரும். நான் சோப் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நான் வந்து ஆக்னே ஸ்டார் அப்படின்னு ஒரு சோப் வந்து காமிச்சிருந்தேன். அந்த சோப் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அது யூஸ் பண்ணுறேன்னாக்கா, எனக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஸோ அது ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த சோப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே வந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டு வரேன். நான் ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணேன், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் கைஸ் கிளென்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோனர். முக்கியமான டாபிக் டோனர். ஏன் டோனர்னால் என்ன, டோனர்னால் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து டோனர் யூஸ் பண்ணுறாங்க. டோனர் அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது பிஹெச் லெவல்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ எல்லாத்துக்குமே பிஹெச் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு இருக்கும், நம்ம சோப்புக்கு இருக்கும், நம்ம ஃபேஸ் வாஷ் இருக்கும், எல்லாத்துக்குமே பிஹெச் லெவல் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்கள் பிஹெச்சை வந்து அது இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் டோனராக நீங்கள் வந்து கிளென்சருக்கு அப்புறம் டோனர் யூஸ் பண்ணிங்கன்னா டோனர் என்ன பண்ணால் உங்கள் பிஹெச் லெவலில் பேலன்ஸ் பண்ணோம். அதான் டோனரோட மெயின் ஒர்க்கே அதுதான். இப்போது ஒரு சில ஃபேஸ் வாஷஸில் pH பேலன்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல pH பேலன்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம், தெரியுதா? ஸோ அதே மாதிரி செட்டாஃபிலோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர்லையுமே pH பேலன்ஸ்ட்னு போட்டிருக்கோம். இது வந்து செட்டாஃபிலோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். இதில் வந்து பின்னாடி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க
ஸோ அது கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு தெரில. பட் இந்த கிளென்சர் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா pH பேலன்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி pH பேலன்ஸ்ட் இருக்கிற கிளென்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறமா நீங்கள் டோனர் அப்படின்ற ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இஃப் சப்போஸ் இல்லை எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது, எனக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து டோனர் யூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரை டோனராக யூஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய பேர் வந்து ரோஸ் வாட்டர் வந்து டோனராக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஸ் வாட்டர் எதுக்கு டோனராக யூஸ் பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா, நீங்கள் வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷனுக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரை டோனராக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரோஸ் வாட்டரையும் டோனராக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜென்டலாக ஒரு சின்ன ஐஸ் கியூப் இருக்குல்ல, அது வந்து லைக் சும்மா அப்படியே உங்கள் ஃபேஸில் வந்து ரப் பண்ணலாம். அதுவுமே டோனராக ஒர்க் பண்ணும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஏர்லி டீன்ஸில் இருக்கீங்கன்னா டோனர் அப்படின்ற ஒன்று உங்களுக்கு அவ்வளோ அவசியம், அவ்வளோ தேவைப்படாது. அதனால தான் அன்றைக்கி நான் வந்து டோனர் ஸ்கிப் பண்ணேன். டோனர் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதுக்குன்னு தனியாக காசு போட வேண்டாம். நீங்கள் சும்மா ஒரு பேசிக் ரோஸ் வாட்டரையுமே நீங்கள் டோனராக யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ மார்க்கெட்டில் வந்து ரோஸ் வாட்டர், லாவெண்டர் வாட்டர், ஜாஸ்மின் வாட்டர்னு நிறைய வாட்டர்ஸ் கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் சும்மா நீங்கள் எடுத்து ஃபேஸில் மிஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் அன்றைக்கி டோனர் ஸ்கிப் பண்ணேன். அபவ் த ஏஜ் ஆஃப் 21 இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னை பற்றி நல்லா தெரியும், என்ன ப்ராப்ளம்னு தெரியும், எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் டோனரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச பிராண்ட் ஆஃப் டோனர் வந்து ப்ளம் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து க்ரீன் டீ டோனர் நல்லாயிருக்கும், ஒயிட் டீ கேமமைல் டோனர் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, டீனேஜில் இருக்கீங்கன்னா டோனர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை நான் டோனர் யூஸ் பண்ணி ஆகுனா நீங்கள் ரோஸ் வாட்டர்ஸை டோனராக யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் மாய்ஸ்சரைசர். எதுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், ஏன் மாய்ஸ்சரைசர் பண்ணணும், எல்லாரும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணுமா? எஸ், எல்லாரும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக பெட்டராக மெயின்டைன் பண்ண மாய்ஸ்சரைசர் ஹெல்ப் பண்ணும். இப்போது உங்களுக்கு ஒரு 15 வயசுனா இப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடலன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. மேபி ஒரு 40க்கு அப்புறமா வந்து உங்கள் ஸ்கின்னில் சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் விழும்போது நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம அப்போவே நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணியிருக்கலான்னு. அதுக்காக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து ஆல்ரெடி எண்ணெய் வழியும், நான் எதுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், என் ஸ்கின் ஆல்ரெடி ஆயிலியாக இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசர் அப்படின்றது உங்களுக்கு வந்து உங்கள் ஆயில் செக்ரேஷனை ரெடியூஸ் பண்ணவும் மாய்ஸ்சரைசர் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போங்க. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், லைக் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர்லேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசர்லாம் சொல்லணுன்னாக்கா எனக்கு வந்து நியூட்ரிடமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் ரொம்ப பிடிக்கும், செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ரொம்ப பிடிக்கும், பான்ஸ் லைட் சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர் அதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நிவியாவோட, நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நிவியாவோட மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி வச்சுக்கோங்க. மாய்ஸ்சரைசர் இஸ் ஹைலி ரெக்கமெண்டபிள், கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணணும். இப்போ தெரியாது, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஸ்கின் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் CTM, சன்ஸ்க்ரீன். எஸ், சன்ஸ்க்ரீன் இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டண்ட். சின்ன வயசுலேருந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சன்ஸ்க்ரீன் எதுக்குனாக்கா சன் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ மழை பெய்யுது, எதுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க. வெளியே நீங்கள் போடனாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, லைட்டில் உட்காருறீங்க, ஃபோன் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, லேப்டாப் பார்க்குறீங்க. ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் அதுலேருந்து வர ரேடியேஷனுமே உங்கள் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் இஸ் ஹைலி இம்பார்ட்டண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீன் வந்து சொல்லணும்னா நியூட்ரிஜனோட சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் எலிஷீலோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டுமே என்னோட ஃபேவரட். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் பார்த்து நல்லா இருக்குன்னு படிச்சேன்னா அது கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து 4 ஸ்டெப் தான் கைஸ் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் ஃபேஸ்க்கு 4 ஸ்டெப் தான் பண்ண போகிறீங்க. கிளென்ஸ் பண்ண போகிறீங்க, டோனர் வேணும்னா உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மாய்ஸ்சரைசர் போட போகிறீங்க, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறீங்க, அண்ட் லிப் பாம். அதாவது ஒரு வேஸ்லின் கூட நீங்கள் லிப் பாமாக யூஸ் பண்ணுங்கள். நான் அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேஸ்லினுமே லிப் பாமாக அப்ளை பண்ண போகிறீங்க. 5 ஸ்டெப்பு. இதில் நான் வந்து இவ்வளோ தான் பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஜஸ்ட் 5 ஸ்டெப்ஸ், ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஏன் நீங்கள் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
அதாவது பிகினராக இருக்கீங்க, ஏர்லி டீன்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கின் கேர் பற்றி ஐடியாவே இல்லைன்னா இதுதான் பேசிக் ஸ்கின் கேர். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து அன்றைக்கி அந்த ஷார்ட்டில் என்ன பண்ணியிருந்தேன்னா CTM ப்ராசஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து டோனர் யூஸ் பண்ணல. அது நிறைய பேர் வந்து இது CTM ப்ராசஸ் கிடையாது, CTM ப்ராசஸ் தான் டோனர் யூஸ் பண்ண கமெண்ட் வந்தது. ஆக்சுவலி ஸ்கின் கேர் ப்ராசஸ் வேறு, CTM ப்ராசஸ். கொரியன் ஸ்கின் கேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப் இருக்கும். அதுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டெப்போட பேரையுமே வந்து அவங்க ப்ராசஸ்னு வைக்க மாட்டாங்க. ஜென்ரலாக ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் என்ன, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், அதனால் CTM ப்ராசஸ்னே வைக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஸ்கின் கேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் எனக்கு வந்து டோனர் யூஸ் பண்ண வேண்டாம், எனக்கு ஒரு எசன்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரு சீரம் யூஸ் பண்ணணுன்னாக்கா நான் CESMS அப்படிலாம் நான் வந்து பேர் வைக்க மாட்டேன். CTM ப்ராசஸ் தான் சொல்லுவேன். பட் நான் டோனருக்கு பதிலாக எசன்ஸ் யூஸ் பண்ணுவேன், நான் வந்து அடுத்து ஒரு சீரம் யூஸ் பண்ணுவேன், அடுத்து ஒரு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன்றது உங்கள் ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக பேரெல்லாம் மாற்ற மாட்டாங்க. CTM ப்ராசஸ் அந்த CTM ப்ராசஸ் தான். ஸோ நைட்டில் ஒரு மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறவங்க இருக்காங்க, டேயில் ஒரு மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு CTM ப்ராசஸ் சொல்லுவாங்க. உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த ஷார்ட் கீழே ஒரு கமெண்ட் வந்து அதை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு CTM ப்ராசஸ் அப்படின்னு இருந்தது. அது கீழே ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன். ஏன்னாக்கா இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்களோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, அவங்க ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இதெல்லாம் வந்து அவங்களை பண்ண சொல்கிறீங்க. ஸோ இதனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஸ்டடீஸோட காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும், எனக்கு ரொம்ப ஜாலின்னு சொல்லிட்டு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை நான் போய் ரிப்ளை பண்ணேன். பட் அந்த அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த கமெண்ட் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு நாளைக்கு 5 minutes தான் ஆகும் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண. அண்ட் நாங்கள் யாருமே படிக்காமல் இல்லை, நாங்கள் யாருமே அதுக்கு ஸ்டடீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்கின்னில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்கள் ஸ்டடீஸ் வந்து கம்மியாதுன்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் அப் டு யூ. பட் நாங்கள் யாருமே இங்கே படிக்காமல் இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். நான் இதே தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ ஒரு நாளைக்கு நான் வந்து இவ்வளோ ஸ்கின் கேர் பண்ணணுமா, அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் ஆகும்னா, டைம்லாம் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு ஜஸ்ட் 5 minutes தான். 5 minutes உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய வேலை பார்ப்பீங்க, டிவி பார்ப்பீங்க, ஃபோன் பார்ப்பீங்க, அதுக்கெலாம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். 5 minutes உங்கள் ஸ்கின் கேருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா அதுக்கப்புறமா இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள். பட் பிகினர்ஸ்க்கு, டீனேஜர்ஸ்க்கு இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ், 4 ஸ்டெப். இது நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.